ஹாய். இது பார்த்தீங்கன்னா, வரி கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் வந்து அதுவுமே ஒரு 3 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை பண்ண ஹார்வெஸ்டிங் தான். ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்கா எல்லாமே பண்ணி, இது விளைவிக்க முடியும் அப்படின்றதே வந்து எங்களுக்குமே ஷாக்கா இருக்கு. இதில அவ்வளோ உழைப்பு இருக்கு. எங்க அப்பாவோட உழைப்பு, இங்க வேலை செய்கிறவங்களோட உழைப்பு எல்லாமே இருக்கு இதில. இது எல்லாமே வந்து கேன்டீனுக்கு கொடுக்குறதுக்கு தான் பறிச்சிட்ருக்கோம். இந்த வீக் பறித்த ஹார்வெஸ்டிங் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு வந்து கத்திரிக்காய் வந்து இதுவே போதுமானதா இருக்கும் கேன்டீனில். அவ்வளோ கத்திரிக்காய் இருந்துச்சு. கலப்பு கத்திரிக்காய், அப்புறம் நாட்டு கத்திரிக்காய் எல்லாமே சேர்ந்து தான். அப்புறம் இந்த நீட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, கருப்பு கத்திரிக்காய். இது பார்த்திங்கன்னா, இதுவுமே ஒரு 2 கிலோவுக்கு மேலே தான் இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் அப்படியே பிச்சுலாம் இழுக்க வேணாம். சும்மா டச் பண்ணாலே டப்பு டப்புன்னு வந்துகிட்டே இருக்கும். அது பறிக்க பறிக்க ஆசையாக இருக்கும். சும்மா தொட்டாலே இந்த கத்திரிக்காய் கையில் வந்துடும். இந்த கத்திரிக்காய் வந்து கூட்டுக்கு பொரியலுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில். கூட்டு பொரியலுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து இன்னும் நல்லா தான் காய்ச்சிட்ருக்கு. இந்த காயெல்லாம் பறித்து கையிலலாம் ஒரே அரிப்பு. அது போவே இல்லை. சரி, வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால கடகடன்னு முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருந்தது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல